சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சத்யாவை பார்க்கறதுக்காக ரேகா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. சந்திரா தான் வீட்டில் இருக்காங்க. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாமா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா வீடு வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஆன்ட்டி, சத்யா கிட்ட ஒரு மீட்டிங் போகிறதா சொல்லியிருந்தேன், அதுக்காக கொஞ்சம் ஃபார்முலாலாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது, சத்யாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் மாடியில் துணிக்காய போட்டுட்டு இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய் சத்யா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து பார்த்தீங்கன்னா நேராக சத்யாவை பார்க்கறதுக்காக மாடிக்கு போகிறாங்க. என்ன சத்யா, என்ன ஹெவி ஒர்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேகா, இப்போ தான் வேலை, நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரேகா இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நமக்கு 2 பேருக்குள்ள என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பாஸோட பொண்ணு நீங்கள், அடுத்ததா நீங்கள் தான் எனக்கு பாஸ் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதானே? இல்லை இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அப்படி தோணலை, ஏன்னா உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், தூங்கினா தூங்க முடியல, சாப்பிட்டா சாப்பிட முடியல, எந்நேரமத்தாலையும் உன்னோட நினப்பா மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் யாரை பற்றியும் அந்த மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் உன்னை நினைக்கும் போது மட்டும்தான் எனக்கு அதெல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஐ லவ் யூ சத்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேகா அப்படி சொன்னோன்னே சத்யா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரேகா, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படியே சொல்லிட்டு கேட்கவோ, நான் சொன்னது புரியலனா மறுபடியும் நானே சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சத்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு சத்யா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க, நான் எப்படி எடுத்துக்கிறது இதை அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், சட்டுன்னு பதில் சொல்லாதீங்க, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் கல்யாணம்னா பண்ணால் உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என் பேரண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுடைய எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஆனால் நான் உங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணுறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நல்லா யோசிச்சு எனக்கான பதிலை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சந்திரா இருந்துட்டு, சத்யா என்னடா யோசிச்சுட்டே இருக்க, மொட்டை மாடியில் அது வெயில நீனும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்க, உள்ளே கூட்டிகிட்டு வந்து பேசலாம்ல, பரவாயில்ல ஆண்டி, பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இனிமே சத்யா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டே சத்யா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா, ஆஃபீஸ் விஷயத்தில் நீ என்ன சின்ன குழந்தையா, உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, எல்கேஜி பிள்ளை மாதிரி யோசிக்காமல் நல்ல பிள்ளையா யோசிச்சு அவங்களுக்கு பதிலாக சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து இப்போ கிளம்புறாங்க. சத்யாவை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு மனோஜோட ரூமுக்கு போகிறதுக்காக கட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை வெளியில் கிளம்புற போது விஜயா இருந்துட்டு, இதெல்லாம் இப்போ நடந்தே ஆகணுமா, மனோஜ் வந்து ஒரு நல்ல படித்தவன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறவன், அவன் போய் படுத்து தூங்குறது இவங்கள மாதிரி என்ன, அவன் சாதாரண ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இவனை மாதிரி எங்களால் எங்கேயும் போய் கடன் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா வராங்க. நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் எதுவாக இருந்தாலையோ இங்கே சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மீனா ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுதில்ல, நீ போய் பேசிட்டு வர வேண்டியது, இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, இவர் சொல்கிறது சரிதாங்க, நான் இங்கே எல்லாருக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடுறேன், நான் இன்னைக்கு ரோகிணியை பார்த்தேங்க. ஓ, நீங்கள் 2 பேரும் வேறு முந்த பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து கோவப்படவும், இவன் முதல்ல என்ன சொல்ல வரான்னு முதல்ல பொறுமையாக இருந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை படித்து திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் ரோகிணியை பார்த்தா, அங்கே தான் ரோகிணியும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயமா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிருஷிக்கு ரொம்பவே உடம்பு முடியலையாங்க, அவன் நம்ம 2 பேரையும் புலம்பிகிட்டே இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிருஷோட விஷயம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால்
இருந்தாலேயும் ரோகிணி தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா. உங்கள வச்சு கூட கிறிஷையும் வச்சு ஒரு பிளான போடலாம்ல. அதனால வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டாம். வெளியில எங்கேயாச்சும் வர சொல்லி கிறிஷ பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அப்பா சொல்றது சரிதான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜயா இருந்துட்டு அவள போய் பார்த்தா, ஏதாவது ஒரு வில்லங்கத்த அவ பண்ணதான் செய்வா. அதனால அவங்கள இவ பார்க்க போகவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவே சொல்லிட்டாங்க, "நீங்க வேலைய போய் பாருங்க" அப்படின்ற மாரி. முத்து வந்து சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலைய போய் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நீத்துவ பார்க்கறதுக்காக ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் போறாங்க. "என் மாப்பிள ரவி உங்ககிட்ட இந்த செக்க குடுக்க சொன்னாங்க, குடுக்குறேங்க. ஆனா என் பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க வீடியோ எடுத்து போடணும். ஸ்ருதிகிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கணும். நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? உங்க பொண்ணோட வாழ்க்கையில நான் தலையிடல. ஆனா நான் ரவிய லவ் பண்றேன். அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன லூசா? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ரவியோட வாழ்க்கையில வரலன்னு சொல்லிட்டு, இப்போ உன்னால அவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ரவிய லவ் பண்றேன். ரவிய என்ன லவ் பண்ண சொல்லி நான் அவர வந்து நான் கம்பல்லாம் பண்ண கிடையாது. என் வேலைய நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத விட 3 மடங்கான பணத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க உங்க புருஷன விட்டுட்டு போக சொன்னா, நீங்க போவீங்களா? மாட்டீங்கள்ல. அதே மாரி தான் ரவி எங்க இருப்பாரோ, அங்க தான் நானும் இருப்பேன். என்ன ரவி விட்டு போக சொல்ல உங்க 2 பேருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்ல. அப்படி மீறி ஏதாவது கம்பல் பண்ணீங்கன்னா, உங்க 2 பேர் மேலயும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குவேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டோன்னே சுதா இருந்துட்டு, "இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாசுதேவன கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி இருந்துட்டு கிருஷிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வராங்க. "இப்ப எப்படி இருக்கு கிருஷிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இப்ப கொஞ்சம் பரவால்ல. அந்த மீனா முத்து பேர தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால மீனாவ பார்த்து பேசிட்டு வந்தேன். வந்து கிருஷ பார்க்க சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவளும் வரேன்னு சொல்லிட்டாளா? எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிட்டாங்க. அவள கேட்கறதுக்கு பதிலா, "உன் புருஷன் மனோஜ் கிட்ட சொல்லியிருந்தாவது கிருஷிக்காக ஓடி வந்திருக்கலாம். அத வச்சு நீ மனோஜோட கூட சேர்ந்திருக்கலாம்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது எனக்கு தோணாம போச்சு ஆன்ட்டி" அப்படின்ற மாரி ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.